ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ தான் இது. எப்படி வீட்லயே சூப்பரா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல நெய் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஆஸ் யூசுவல் நம்ம பால் காய வைக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க. காய வச்சுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாலாடை வந்து மேல நல்லா செட் ஆகும். ஸோ இந்த பாலாடைய ஒரு சில்வர் பவுல்லையோ இல்ல கிளாஸ் பவுல்லையோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இல்ல நமக்கு எப்போ டைம் ஃப்ரீயா இருக்கோ, அப்போ கொஞ்சமா இந்த பாலாடைய எடுத்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நெறைய தண்ணி ஊத்தணும். நீங்க நெறைய தண்ணி ஊத்தி மிக்ஸில கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமா பட்டர் கிடைச்சிரும். கம்மியா தண்ணி ஊத்துனீங்கன்னா, ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப் தான். ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நெறைய தண்ணி ஊத்தி மிக்ஸில அரைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கைய நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு, இந்த மாதிரி பட்டர செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை நல்லா நீங்க வாஷ் பண்ணும்போது, கையில வந்து பட்டர் ஸ்டிக் ஆகாம அழகா வந்துரும். இப்போ இன்னொரு பவுலுக்கோ, இல்ல அதே பேன்லயோ வச்சு நீங்க அழகா இந்த மாதிரி கீ வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீய வந்து மெல்ட் பண்ணும்போது நெறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வர வரைக்குமே நீங்க பக்கமே நின்னு ஹை ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பெருசா டென்ஷன் எடுத்துக்க வேணாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா பாயில் பண்ண விடலாம். ஆனா இந்த மாதிரி ஃபோமியா வந்ததுக்கப்புறம் டக்குன்னு சிம்ல மாத்திருங்க. ஏன்னா எனி டைம் பர்ன் ஆயிடும். இந்த மாதிரி லைட்டா கரண்டில எடுத்து ப்ளோ பண்ணி பார்த்தீங்கன்னா, கலர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, கை நெறைய முருங்கைக்கீரைய இந்த மாதிரி நெய்ல போட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. நல்லா புசு புசுன்னு ஃபோமியா வருங்க. ஸோ நல்லா இந்த முருங்கைக்கீரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரைய சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமா இருக்கும். குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா குடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. இப்போ அழகா பார்த்தீங்கன்னா, கீ வந்து கோல்டன் கலர்ல சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுங்க. இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம்.